வணக்கம், வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நம்ம தோட்டத்துக்கு சில புது செடிகள் வாங்கிட்டு வந்தேன்னு போட்டிருந்தேன் இல்லைங்களா. இந்த பிங்க் கலர் வாடாமல்லிப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால் அதை தேடி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த மரிக்கொழுந்து, இந்த பெரிய செடி சாமிக்கு பூக்கட்டையில் வச்சு கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரண்டை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருந்தேன். அப்புறம் கட்டிங்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் கேட்டிருந்தீங்க. பன்னீர் ரோஸ், அப்புறம் பட்டன் பன்னீர் ரோஸ், 7 days ரோஸு விதைகள் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ரோஸ்மெரி செடி, கேசவர்த்தினி செடி எல்லாருக்கும் சூப்பராக பேக் பண்ணிங்க. சேஃப்டியாக அதாவது பேர் என்ன அப்படிங்கிறத போட்டு கொரியர் அனுப்புறதுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. எல்லாருக்கும் கொரியர் கிடச்சிருச்சு சிஸ்டர். சேஃப்டியாக செடிகள் வந்திருந்தது, ஒன்றும் வாடலை, நல்லா மாற்றி நட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம அனுப்பிச்ச செடி பத்திரமா உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதை நட்டு வச்சதை கேட்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு 4 வாரமாக பார்த்திங்கன்னா சாயந்தர நேரம் தான் நான் சேஞ்சிங் ரோஸ் எடுக்கிறேன். காலையில் நேரம் சில நேரம் எனக்கு டைம் இருக்காதுங்க, ஸ்கூலுக்கு அவசரமாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ நான் சாயந்தரம் எடுப்பேன். சாயந்தரம் எடுக்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் அப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், இந்த பேபி பிங்க் கலர். ஆனால் 6 மணி 6:30 மணி வரைக்கும் தாங்க இந்த அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் தொசோன்னு வாடி போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்து ரசிச்சுக்கலாங்க. இந்த வாரம் தோட்டம், செம்மண், அப்புறம் சாண உரம் இதெல்லாம் போட்டுங்க அடுத்த பட்டத்துக்கு ரெடி பண்ணி வைக்கிற வேலை தாங்க பண்ணியிருக்கோம். சேஞ்சிங் ரோஸ் மட்டும் அந்த பக்கம் ஒன்றும் பண்ணலை, உரம் மட்டும் மேலால் போட்டு விட்ருக்கோம். ஏன்னா கட்டைகள்லாம் கட் பண்ண பின்னாடி தான் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். சேஞ்சிங் ரோஸ் இன்றைக்கும் பாருங்கள் எப்போ போல் பூக்கள் பெருசு பெருசாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, பிங்க் கலரில். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் எப்படி தோட்டம் ரெடியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். வீட்டு தோட்டமாக இருந்தாலும் நம்ம பெரிய விவசாய தோட்டமாக இருந்தாலும் ஒரு விவசாயம் பண்ணிவிட்டு இன்னொரு விவசாயம் தொடங்குறதுக்கு முன்னாடி தோட்டத்தை கொஞ்சம் ஆற விடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அடுத்த விளைச்சல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம தோட்டம் பாருங்கள், செம்மண், சாண உரம், அப்புறம் நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டில் ரெடி பண்ணியிருந்த அந்த உரம் எல்லாத்தையும் போட்டு பாத்திகை போட்டு மண் கலவையை நல்லா மாற்றி விட்டு, மண்ணை நல்லா மக்கிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா. மக்கிழ்ச்சினா மேல் மண்ணை கீழ் மண்ணை மாற்றி விட்டு பார் ரெடி பண்ணி தோட்டத்தை ஆற விட்ருக்கோங்க. 1 மாதம் போல் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்றுக்கள் போட்டு மாற்றி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த அறுவடை சூப்பராக கிடைக்கும். இந்த மேரிகோல்டு பூ மட்டும் நம்ம எடுக்கலை, அதில் பூக்கள் இருக்கிறதுனால நான் அப்படியே விட சொல்லிட்டேன். மற்றபடி கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி செடி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு எல்லா பக்கம் பாத்திகள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சீசனில் நம்மளுக்கு செர்ரி கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. செடி ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம். மறுபடியும் தளைஞ்சு நல்லா குண்டாக ஒரு பழம் முதலாக ஒரு பழம் விட்டுருந்ததுங்க. பார்க்கவே பழம் ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி வந்திருந்த செரி பழம். அடுத்த நாள் வீடியோ தாங்க இது. நான் இன்றைக்கி நேரமே போயிட்டு வாங்க பார்க்கலாம். நேரமே போனதுனால பூக்கள் எல்லாம் வெள்ளையாக இருந்ததுங்க. காலையில் நேரமே போயிட்டேன். வெள்ளையாக இன்றைக்கி எடுத்துக்கலாம், ஏன்னா பிங்க்காகவே பார்த்து எடுத்துகிட்ருக்கோன்னு. இந்த பூக்களை பார்க்கும்போது யூடியூப்லலாம் நிறைய சொல்லி தருவாங்க, வாங்க டிஷ்யூ பேப்பரில் பெரிய ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தாங்க இந்த பூக்கள் எனக்கு தோணும். அவ்வளோ ஒரு அழகுங்க. அப்போ சங்குப்பூவும் நிறையா இருந்ததுங்க. சங்குப்பூ நம்ம தோட்டத்தில் எக்கச்சக்கமாக விடும். அதையே எடுத்துகிட்டு சாமிக்கு டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. போன வாரம் ஒரு கூடை நிறைய இலந்த பழம் அறுவடை பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா. நல்லா கழுவிட்டு ஆற வச்சுருந்தேன். பழமெல்லாம் சூப்பராக இது கோல்டன் கலரில் நல்லா பழமாயிடுச்சுங்க. நல்லா இடித்து போட்டு இலந்த வடை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குண்டால் போட்டு வச்சுருந்தேன். நல்லாவே பழமாயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட மனம் வீடே மணக்குதுங்க. இலந்த பழ மனம் வீடு ஃபுல்லாக மணக்குது. அவ்வளோ நல்லா பழமாயிருந்தது. ரெடி பண்ணிவிட்டு இலந்த வடை எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. இந்த வாரம் நம்ம தோட்டத்தில் நிறைய மல்பெரிகள் வந்திருக்குங்க. போன அறுவடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மல்பெரிகள் நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் நம்ம மல்பெரி கட்டிங்ஸ், மல்பெரி பிளான்ட் எல்லாம் ஷேர் பண்ணோம். மல்பெரி பழமாக அனுப்புனா கண்டிப்பாக சேராதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம அதை மல்பெரி ஜாம் மாதிரியான மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி அனுப்பிச்சோம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறவங்களுக்கு இது ப்ரிசர்வேட்டிவ், எந்த கெமிக்கல் இல்லாமல் எங்கள் சப்பாத்தி ப்ரெட்டுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாங்க. இந்த சீசன்லேயும் இந்த வாரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.